இப்ப நீங்க 600 நாட்களுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நிலையில இந்த தீர்ப்பை அவங்க எப்படி பாக்குறாங்க? ராஜேஸ்வரி, 630வது நாளாக நீ போராடிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இன்று இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து, அதாவது நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிக்கிற விதமா, அரசுக்கு தெரிவிக்கிற விதமா இடிந்தகரை மற்றும் கூடங்குளம் பகுதியில் கடைகளை அடைச்சிருக்காங்க, முழு அடை போராட்டம் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து, அதாவது இடிந்தகரையில மீனவர்கள் கடலுக்கு செல்வதை புறக்கணித்து இன்று தங்களோட எதிர்பார்ப்பை அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மாணவ மாணவிகள்லாம் இங்க நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமயமூர்த்தி சந்தித்து இன்னைக்கு மனு கொடுக்கறதுக்காக சென்றிருக்காங்க. அதாவது இந்த தரமற்ற பொருட்களால் செய்யப்பட்ட இந்த அணு உலை தங்கள் பகுதி மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது, இது பாதுகாப்பு குறைபாடு உள்ளது, அதனால் இந்த அணு உலையை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வச்சு இந்த மனு கொடுக்க அந்த மாணவ மாணவிகள் போயிருக்காங்க. இதுக்கிடையில நம்மோட இந்த தீர்ப்பை எப்படி, அதாவது இந்த கூடங்குளம் அணு உலைக்கு செயல்படலாம் அப்படிங்கிற தீர்ப்பை கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடிட்டு வருகிற உதயகுமார் அவர் நம்மோட இருக்க, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த கூடங்குளம் அணு உலை செயல்படலாம் சொல்லியிருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை? இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு துரதிருஷ்டவசமானது. இது இந்திய மக்களுடைய நலனுக்கு எதிரானது. இதை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் இந்த நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு செல்லவில்லை. எங்களுடைய ஆதரவு இயக்கங்களான பூவுலகி நண்பர்கள் தான் சென்றார்கள். எனவே இந்த வழக்கிலே நாங்கள் ஒரு கட்சியே கிடையாது. இந்த ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்தை ஒரு சில நீதிபதிகளோ அல்லது பாராளுமன்றத்திலே உலா வருகிற சில கோடீஸ்வர பாராளுமன்ற உறுப்பினர்களோ உறுதி செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. இது அந்தந்த மக்களே நிர்ணயிக்க வேண்டிய முடிவு. எனவே நாங்கள் மக்கள் மன்றத்திலே தான் நம்பிக்கை வைத்திருக்கிறோமே தவிர பாராளுமன்றத்தில், நீதிமன்றத்தில் அல்ல. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும் சார் இந்த மாதிரி சூழ்நிலையில? நாங்கள் இன்றைக்கு உடனடியாக இடிந்தகரை ஊரிலே ஊர்க்கூட்டம் நடத்துகிறோம். இதே போல பல ஊர்களிலே ஆங்காங்கே கூட்டங்கள் நடத்துகிறார்கள். நாங்கள் மக்களிடம் கருத்துக்களை கேட்கவிருக்கிறோம். இந்த நிலைகளை விளக்கி சொல்லி இந்த நிலையில் நாம் என்ன செய்வது என்பது பற்றி மக்களிடம் கருத்துக்களை கேட்டு அந்த மக்களுடைய முடிவின் அடிப்படையிலே எங்களுடைய அடுத்த நகர்வு அமையும். சார், நீங்க பல்வேறு குறைபாடுகள் இருக்க சொன்னீங்க அணுவுல, ஆனா அதே மாதிரி விதிமுறைகள் பின்பற்றப்படலாம் சொன்னீங்க. ஆனா இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்பட்டிருக்கு, பாதுகாப்பு எல்லாம் அதாவது எல்லாரோட குழுக்கள், அமைத்த குழுக்கள் எல்லாமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு, ஒரே மாதிரியே சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லல, விதிமுறைகள் பின்பற்றிருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தீர்ப்பு? 2012ஆம் வருடம் நவம்பர் மாதம் வழக்கு விசாரணை முடிந்து இன்று வரை இந்த தீர்ப்பினுடைய முடிவு சொல்லாமல் இருந்தவருடைய மர்மம் என்ன? கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஜியோபோடால்ஸ்க் நிறுவனத்திடமிருந்து தரமற்ற பொருட்கள் வாங்கி இருக்கிறார்கள், இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். எந்த நீதிமன்றத்தில் அதை பற்றி விசாரித்தார்கள்? யார் அதை பற்றி கேள்வி கேட்டார்கள்? அரசுக்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம்.